ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி இந்த பார்டர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 லைன் ஜரி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜரி கொடுத்துட்டு சென்டராக பார்த்த மாதிரி கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கிளிப் ஸ்டோனை சுற்றியும் சுகர் பீட் கொடுங்க. சுகர் பீடை கொடுத்துட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டதுக்கப்புறமா ஒரு பேர்ல் பீடு ஒரு சுகர் பீட் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளார் டைப்பில் வரும். ஒரு பேர்லு சுகர் பீட் போட்டு மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் செயின்லேயே அப்படியே கீழே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பக்கத்தில் மறுபடியும் ஒரு பேர்லு சுகரு போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு மேலே வந்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. சுகர் பீட் போட்டுட்டு மேலே ஒரு குட்டியாக ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி செயின் போடுறது தான் நான் லாக்குன்னு சொல்கிறேன். நாட்கு இது போட்டுறாதீங்க. ஒரு பேர்லு ஒரு சுகரு இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ஃப்ளார் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த பேர்லு சுகரும் வச்சு இந்த பார்டர் டிசைன் ட்ரேசிங் எடுத்தும் பண்ணலாம், ட்ரேசிங் எடுக்காமலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த 30 டேஸ் சேலஞ்சஸில் நான் எப்படி ட்ரேசிங் எடுக்காமல் பண்ணுறதுங்கிறத தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ட்ரேசிங் எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த பார்டர் டிசைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பூ போட்டுட்டிங்களா, இதுக்கு வந்து பீட்ஸ் கணக்கு வச்சு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி லைனை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு மேலே வளைச்சி விட்றேன். அவ்வளோதான். இது ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த லைன் வந்து போடுறீங்க. ஃபஸ்ட்லேயே நான் எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கூட போட்டுக்கோங்க. பீட்ஸ்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த 30 டேஸ் சேலஞ்சஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் எடுக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ட்ரேசிங் எடுத்து பண்ணுறதை நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு எதாவது வீடியோ போட்டோன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த லைனில் வந்து பீட்ஸ் கணக்கு வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 12 பீடு சுகர் பீட் போடுறீங்கன்னா அந்த 12 பீடை எண்ணிட்டு அடுத்து வர இதுலேயுமே 12 பீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த சைடில் பாருங்கள், ஒரு ரைஸ் பீடு அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு எடுக்கிறேன். கீழேருந்து மேலே போங்க. மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பில் கிடைக்காது. நான் அதையுமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 5 போட்டுட்டேன். சென்டரில் 1. இப்போ மேலேருந்து நான் இப்போ கீழே போகிறேன் பாருங்கள், அது செட் ஆகாது, விரிஞ்ச மாதிரி வரும். இப்போ மேலேருந்து நான் இப்போ இங்கேருந்தே நான் இன்னொரு பீடு எடுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்த ஃபினிஷிங்க்கும் இந்த பக்கம் வர ஃபினிஷிங்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அதனால் நீங்கள் இங்கே வந்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு கீழே இருந்தே மேலே போங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ளோஸ்டான இது வந்து கிடைக்கும். இல்லைன்னா எல்லாமே விரிஞ்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் மற்ற 2 இதுக்குமே போடணும். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்து பார்டர் டிசைன் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து புட்டாஸ் மாதிரி வச்சுக்கிறேன், ஒரு 3 டாட் மாதிரி பேர்லில். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பார்டர் டிசைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.